Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு. நடப்பாண்டில் இதுவரை 59 பேர் கொரோனா தொற்றுக்கு பலியானதாக தகவல். மணிப்பூரின் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு தடை உத்தரவுகள் பிறப்பிப்பு. இம்பால், பிஷ்ணுபூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம். மகாராஷ்டிரா தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளின் சிசிடிவி காட்சிகளை வெளியிடுக. மோசடி குற்றச்சாட்டை மறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மதுரை வந்துள்ள அமித்ஷா இன்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். மதுரை மாநகர் முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. மதுரையில் பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை. மாலையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு. மதுரை வந்துள்ள அமித்ஷாவை சந்திக்கப் போவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. கூட்டணி குறித்து பேசுவதற்கான நேரம் இதுவல்ல என்றும் விளக்கம். அதிமுக தமது வாக்கு வங்கியை பாஜகவிடம் இழந்து வருவதாக திருமாவளவன் விமர்சனம். பாஜக வளமடைவது அதிமுகவுக்கு தான் ஆபத்து என்றும் எச்சரிக்கை. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க வேண்டும். கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்துகிறது திமுக அரசு. நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து சேவை இல்லை என தாவேகா குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் என்றாலே மக்களின் கிளர்ச்சிப்பாக்கம் என்று விமர்சிக்கும் வகையில் உள்ளதாகவும் சாடல். பாமகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு நிச்சயமாக விரைவில் சுமூக தீர்வு கிடைக்கும். அன்புமணியை சந்திக்க திட்டம் எதுவும் இல்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொரோனா தொற்றால் முதியவர் உயிரிழப்பு. முதியவரின் உடல் சுகாதார ஊழியர்கள் உதவியுடன் அடக்கம். கொரோனா மாதிரியான பெரிய பாதிப்புகள் எது வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு தயாராக உள்ளது. ஊரடங்கு உத்தரவு எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மறுசீரமைப்பு விவகாரத்தில் இல்லாத விஷயத்தை திசை திருப்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போலி சமூக நீதி பேசிக் கொண்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. வருகிற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல்.
மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு திமுகவினர் ரகசியமாக வருவார்கள். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. நார்வே செஸ் தொடரில் 3ஆம் இடம் பிடித்த தமிழ்நாட்டின் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இந்தியாவின் செஸ் அடையாளமாக திகழ்கிறார் என கூறி பெருமிதம். சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் நித்யஸ்ரீ மர்ம மரணம். மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொன்றதாக முன்னாள் லிவிங் பார்ட்னர் பரபரப்பு வாக்குமூலம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். மகனை பறிகொடுத்த தந்தை புதைக்குழி மீது படுத்து கதறும் வீடியோ இணையத்தில் வைரல். ಇತರ ಪರಿಸ್ಥಿತಿ ಬೇರೆ ಯಾರ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಬರೋದಿಲ್ಲ. ನನ್ನ ಮಗನಿಂದ ಮಲಗಿಸಿದೀನಿ, ನನ್ನ ಮಗನ ಜೊತೆ ಮಲಗಿಸಿದೀನಿ, ನನ್ನ ಮಗನ ಜೊತೆ ಮಲಗಿಸಿದೀನಿ. பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. தனியார் நிறுவனங்கள் ஆலைகளில் ஊழியர்களின் பணி நேரம் 10 மணி நேரமாக அதிகரிப்பு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முடிவுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் செல்போன் டவர் மீது கட்டில் போட்டு உறங்கிய இளைஞரால் பரபரப்பு. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி இளைஞரை கீழே இறக்கிய போலீஸ். உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடான இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குகிறது. பிரதமர் மோடியை G7 மாநாட்டிற்கு அழைத்தது குறித்து கனடா பிரதமர் விளக்கம். ஜனநாயக கட்சியினரை ஆதரித்தால் கடுமையான பின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் 75 பேர் உயிரிழப்பு. குடியிருப்பு இடிபாடுகளில் தோண்ட கிடைத்த உடல்கள். TNPL கிரிக்கெட் தொடரில் திருச்சி அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய நெல்லை ராயல் கிங்ஸ். இன்று நடைபெறவுள்ள 2 லீக் போட்டிகள் மீதும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் கோகோ காஃப். பரபரப்பான இறுதிப் போட்டியில் முதல் நிலை வீராங்கனை அரினா சபலென்காவை வீழ்த்தி அசத்தல். பிரெஞ்சு ஓபன் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அல்காரஸ் ஜானிக் சின்னர் பல பரீட்சை. அனைத்து கட்சி தலைவர்களும் அன்பு காட்டக்கூடிய மனிதர் இளையராஜா.
கோவையில் நடந்த இசைஞானி கச்சேரியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்துள்ள தலைவனின் தலைவி திரைப்படம். படத்தின் முதல் பாடல் வருகிற 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.